எங்கள் ஊரில் லைட்டாக மழை அப்படி எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. மழை பெஞ்சா climate சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? நம்ம வாய் சும்மா இருக்குமா? ஏதாச்சும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கும். அப்படிதான் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பில்டிங் கட்டுறதுக்கு கூட இவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் என்ன செய்யணும்னா அவ்வளோ யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் பஜ்ஜி செஞ்சுக்கலாம்னு நினச்சோம். பட் ஃப்ரிட்ஜில் வாழைக்காய் கிடையாது. போண்டான்னா வீட்டில் இருக்கிற 4 பொருள் யூஸ் பண்ணி போண்டா போட்டுடலாம் இல்லையா? அதனால தான் போண்டா போட்டுட்டு இருக்கிறோம். நான் மாவு பிசைஞ்சு எங்கே டயர்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு என்னை துரத்து விட்டுட்டு அவங்க போண்டா போட்டுட்டு இருக்கிறாங்க எங்கள் அக்கா. போண்டா சாப்பிட்டு சாப்பிடாதமா நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் வேற சப்பாத்தி செய்யணும்னு நினச்சோம். சப்பாத்தி என்ன 4 பேருக்கு செய்கிறப்பே போதும் போதும்னு ஆயிடும். இத்தனை பேருக்கு செய்யணும்னா சீக்கிரமாக செஞ்சால் தானே நம்மளுக்கே சீக்கிரமாக சாப்பிட முடியும். அதனால தான் 5:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒருத்தர் மாவு பேசியா, ஒருத்தர் சப்பாத்தி உருட்ட, இன்னொருத்தர் சமையல் செய்ய, இப்படி எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டோம்.